ஆனால் இங்கு என்னால் இந்த நிகழ்ச்சியை துவக்கவே முடியாத அளவிற்கு என்னுடைய மனது நெகிழ்ந்திருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு நிகழ்வை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நமது ராயபாலத்தில் இருக்கின்ற ஆரம்பத்தில் இந்த நமது ஆரம்ப பாடசாலை நான் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்த கல்லூரி இந்த பள்ளியிலே தான் படித்தேன். நான் படித்த அந்த பேட்ச் என்று சொல்வார்கள் அந்த குழுவிலே எனக்கு இருந்த மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் நாங்கள் 5 பேர் இதே பள்ளியிலே வேலை பார்த்த ஆசிரியர்களுடைய மாணவர்கள். முதலில் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அம்மையார் ரத்னம் அம்மையாருடைய புதல்வி அமுதா, எங்களுடைய அம்மையார் லீலாம்மனுடைய புதல்வன் கௌதம பாஷ்யம், அயோத்திராமன் புதல்வனான நான், எம்ஏஆர் ஐயனனுடைய ஆசிரியருடைய புதல்வன் சரவணன், நம்மை எல்லாம் இந்த நிகழ்வுக்கு வர இயலவில்லை என்று சொன்னாலும் ஆங்கிலம் என்றால் அவர்தான் அன்றைக்கு சொல்லித் தருகின்ற சிறப்பான ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய பெருமதிப்பிற்குரிய அம்மாள் நாகம்மாளுடைய புதல்வி ஆர்ஏபி ஐயம்மாள். ஆக நாங்கள் 5 பேர்கள் ஆசிரியர்களுடைய பிள்ளைகள் ஒன்றாக படித்தவர்கள். அப்பொழுதுதான் என்னுடன் வகுப்பறை தோழியாக இருந்து இந்த ஆசிரியர்களிடம் பயின்ற மாணவி என்னுடைய சகோதரி ராஜாச்சி என்கிற பொம்மி இன்றைக்கு ஆசிரியராக வந்திருக்கிறார். அதற்காகத்தான் அவரை குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு அவரை அழைத்து வந்தோம். இப்படி என்னுடைய நினைவுகள் சற்று பின்னோக்கி செல்கிறது. இந்த நிகழ்வை எதற்காக நடத்த வேண்டும்? ஆசிரியர் பணியே அகப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்கின்ற தாரக மந்திரத்திற்கு ஏற்ப தங்களை ஆசிரியர் பணிக்கு ஒப்புக் கொடுத்துக் கொண்டவர்கள் இந்த 3 ஆசிரியர்கள். நாகம்மாள் அம்மையார் அவர்கள் ஆங்கிலம் சொல்லித் தந்தால் அவ்வளவு அருமையாக இருக்கும். நான் அப்பொழுது 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். அவர் 8ஆம் வகுப்பிற்கு ஒரு வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். 8ஆம் வகுப்பிலே என்று சொல்லப்படுகின்ற இதுக்கு பிரசன்ஸ் பாஸ்டர்ஸ் இரண்டையும் சொல்லணும். 8ஆம் வகுப்பில் இருக்கின்ற நண்பர்கள் யாராவது சொல்லி என்று கேட்ட பொழுது அவர் அங்கே ஒருவரும் சொல்லவில்லை. உடனடியாக அவர் குறிப்பாக சொல்லி 5ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தம்பியை அழைத்து வாடா, அந்த மாணவனை அழைத்து வா என்று சொன்ன மாத்திரத்தில் என்னை வந்தவுடன் கேட்டார். ஏதோ அந்த நேரத்தில் நான் பெரிய அறிவாளி என்ன சொல்லிக் கொள்ளவோ விரும்பவில்லை. அந்த நேரத்தில் உடனடியாக எனக்கு நினைத்து வந்து பிரிங் என்பதற்கான ஃபாஸ்ட் பிராட் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். நமது அம்மையார் அவர்கள் இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஐயா கருப்பையா ஆசிரியர், வீரணன் ஆசிரியர், எம்ஏஆர் ஐயனன் ஆசிரியர், அதற்கு முன்பாக
இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற பாபா அவர்களுக்கும் நமது மாமா அவர்களுக்கும் தெரியும், கல்யாணம் என்ற ஒரு ஆசிரியர் இருந்ததாகவும், சரஸ்வதி அம்மையார் என்கின்ற ஒரு ஆசிரியர் இருந்ததாகவும், ஆரம்பத்திலே அந்த பள்ளி என்பது கலைமகள் சபா என்கின்ற பெயரில் துவங்கி அதற்கு அடுத்ததாக ஆரம்ப பள்ளி சாலை என்கின்ற வைத்த பாடசாலை என்று வைத்து அதற்கு பின்பாக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியாக வெளியேறியது. ராயபாளையம் பள்ளியினுடைய மாணவர்களுக்கு அனைவருக்கும் என்ன பெரிய சிறப்பு என்னவென்றால், பிகேஎன்ல போனா கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. ஆனா நம்ம அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி திருமங்கலத்தில் இருக்கின்ற பள்ளிக்கு போன உடனே எந்த பள்ளிக்கூடா, ஐயா நாங்க ராயபாளையத்தில் முடிச்சுட்டு வந்திருக்கேன், ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க, அடுத்த செகண்ட் அட்மிஷன். காரணம் இவர்களை போன்ற ஆசிரியர் பெருமக்கள். சரி, இதை எப்படி செய்யறது, யாரெல்லாம் இதை செய்தால் சரியாக இருக்கும் என்பதற்காகத்தான் சிங்கப்பூரிலே இருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி குணசேகரன், துபாயிலே இருக்கின்ற என்னுடைய அண்ணன் நாராயணமூர்த்தி, அமெரிக்காவிலே இருக்கின்ற மகேஷ்குமார், நமது சுப்புராம், இன்னும் வெளிநாட்டிலே இருக்கின்ற நிறைய மாணவர்கள் இப்படி ஒரு நிகழ்வை நீங்கள் நடத்திட வேண்டும். நீங்கள் தொடர்ந்து இந்த பொங்கல் விழாவிற்கு செல்லுகின்ற காரணத்தினாலே அதை நீங்கள் ஒருங்கிணைத்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டது பேரில் சொன்ன மாத்திரத்திலே இங்கே இப்பொழுது நிற்கின்ற நண்பர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்னும் ஒரு விஐபியை இந்த நிகழ்வுக்கு அழைத்திருந்தேன். யார் என்றால், நமது கிராமத்தினுடைய முதல் பொறியாளர் சித்தப்பா ராஜமாணிக்கம் அவர்களை அழைத்திருந்தேன். கண்டிப்பாக வருகை தருகிறேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நான் வர இயலவில்லை. கண்டிப்பாக ஆசிரியர்களிடம் என்னுடைய ஆசிரியர்களை வழங்கச் சொல்லி நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று ஒரு தடவைக்கு 4 முறை சொல்லியிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக நம்முடைய பாபா பெருமைக்குரிய பேராசிரியர் ஐயப்பன் அவர்களை ஒரு மாதத்திற்கு முன்பாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, பாபா அவர்கள் நீங்கள் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். பாபா உடனே சொன்னாரு, நான் அப்பாயின்மெண்ட் வாங்குற அளவுக்கு பெரிய ஆளா கிடையாதுப்பா, சாதாரணமா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு பாராட்டுகளா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி சொன்ன மாத்திரத்துல ஒரு நொடி கூட தாமதிக்காமல் கண்டிப்பாக நான் வருகிறேன் என்று சொன்னார். ஏன் அதை அழைத்தோம் என்றால், அவர் தமிழ்நாட்டிலே நமது சமுதாயத்திலேயே அதுவும் ராயபாளையம் கிராமத்திலே இருந்து வந்த முதல் பேராசிரியர், முதல் வக்கீலான நான் சொல்லிட்டு இருக்கிறேன். முதல் இன்ஜினியர் வரல, முதல் டாக்டர் வந்திருக்காங்க. என்னுடைய அக்கால் மகள் டாக்டர் சித்ரா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வர சொன்னதற்கு நான் வழக்கம் போலவே காணாமல் போய்விட்டேன் என்று தள்ளி எங்கோ நின்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாங்க வாங்க டாக்டர் சித்ரா வாங்க, நீங்க எல்லாம் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன், வேற ஒண்ணும் இல்ல, மற்ற மாணவர்களுக்கு இன்ஸ்பிரேஷன். வாங்க. நம்முடைய முதல் டாக்டர் இதை போலத்தான். அதற்கு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்காக இப்பொழுது கடைசி நிமிடத்தில் தான் போய் பாபா அவர்களை கேட்டேன். பாபா இன்ஜினியர் ராஜேந்திரன் அவர்கள் யாருக்கு பாராட்டுவா, எதிர்ப்பா பாராட்டுவா அப்படின்னாரு. உடனே எடுத்த உடனே இப்ப இருக்கிற ஆசிரியர்களுக்கு பாராட்டுவாங்கிறதுக்கு ஒருத்தர் இல்லையே அப்படின்னாரு. நான் பாபா சொன்னேன், பாபா இப்ப இல்ல இருக்கிற ஆசிரியர்கள் இல்ல, உங்களுக்கும் சேர்த்து சொல்லிக் கொடுத்த அந்த ஆசிரியர்களுக்கு தான் பாராட்டுவா என்று சொன்ன மாத்திரத்தில் ஒரு நொடிகுல தமிழர்கள் உடனே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ராதாக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அவரிடம் பயின்ற மாணவி இப்பொழுது ஆசிரியர் நடந்திருக்கிறார். அதற்காக அவரை அழைத்திருக்கிறேன். அண்ணன் MSA ஸ்ரீதர், அவர் முன்னாள் மாணவர் என்கின்ற அடிப்படையிலும் நமது கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர் என்கின்ற அடிப்படையில் தான் அவர் அழைத்திருக்கிறோம். அண்ணன் ராணுவத்திலே சென்று மிகப்பெரிய பதவியில் இருந்துவிட்டு
நமது ஊருக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அண்ணன் அவர்களையும் அழைத்திருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக என் அன்புக்குரிய அன்னியார் சீதாலட்சுமி அவர்கள் அப்பொழுதே பிஎஸ்சி அக்ரி பயின்று கோயம்புத்தூர் அரசு அக்ரிகல்ச்சர் கல்லூரியிலே மிகப்பெரிய பதவியில் இருந்து பணிவு நிறைவு செய்து வந்து இப்பொழுது இன்னொரு கூடுதலாக ஒரு சின்ன தகவல் தான், பெரிய தகவலாக கிடையாது. அதற்கு முதல்துறை மாணவர்களுக்கு எங்களுடைய இன்றைக்கு பாராட்டு விழா நாயகர் அன்றைக்குரிய அம்மா ரத்னம் அவர்களுடைய சகோதரி என்பதுதான் கூடுதல் ஒரு தகவல். அதற்கு அடுத்ததாக இன்றைக்கு மிகப்பெரிய நன்மையை கிராமத்திலே தான் வாழ வேண்டும், இயற்கை விவசாயத்தை பேண வேண்டும், இயற்கையை நாம் சிறப்பாக செய்தோமானால் அனைவருக்கும் நல்லது நடக்கும் என்று ராயபாளையம் ஸ்ரீ பலராமர் விவசாயிகள் கூட்டமைப்பு என்கிற புதிய அமைப்பை மத்திய அரசிலே பதிவு செய்து எதிர்காலத்திலே நமது கிராமத்திற்கு மிகப்பெரிய நன்மையை தர நிகழ என்கின்ற செய்யப்படுகின்ற அருமையான ஒரு பணியை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவிலேயே மிகச்சிறந்த பணியாக இருந்த மாமா அவர்கள் தேவராஜ் அவர்கள் இப்பொழுது அந்த பணியை நிறைவு செய்வதற்கு பின்பாக இயற்கை வேளாண் விவசாயத்தை செய்து வருகின்ற அன்றைக்குரிய மாமா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்த அவருக்கு அருகிலேயே பெருமதிப்பிற்குரிய நம்ம மாமா குண்டுசாமி அவர்களும் வந்திருக்கிறார்கள். இதை போலவே நிறைய நீங்கள் வந்திருக்கின்ற மாணவர்கள் பார்க்கின்ற பொழுது எல்லோரும் தான் நீங்கள் பாராட்ட வேண்டும். தாராளமாக எல்லாவற்றையும் அருமையாக நீங்கள் செய்த வேண்டும் என்று செய்திருந்தாலும் கூட முதலிலேயே அனைவரையும் வரவேற்கும் முகமாகத்தான் இவ்வளவு கொஞ்சம் பேச வேண்டியதாகிவிட்டது. மற்றபடி உங்களுக்கும் நமது கதை நாயகராக இருக்கின்ற அன்பிற்குரிய அம்மா ரத்னம் அவர்களுக்கும் நமது லீலா அம்மையார் அவர்களுக்கும் பாராட்டுவதற்கு பல பேர் வந்திருக்கிறார்கள். இதில் இன்னும் ஒரே ஒரு சிறு குறிப்பு எந்த குறிப்பு என்றால், அம்மா அவர்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் எப்பயும் கணக்கு தான் பின்பற்றுவாங்க. அவன் நீங்களா மேத்தமெட்டிக்ஸாக சொல்லி கொடுப்பீங்க நிறைய பேருக்கு மாணவர்களுக்கு. அவர்கள் போட்டிருந்த அந்த கணக்கு எவ்வளவு பேரை சிறப்பு செய்திருக்கிறது என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்னும் என்னுடைய மைத்துனன் வினோத் அவர்கள் சொல்லுவார், கடிகாரத்தில் மணிப்பாட்டு சொல்லிக் கொடுத்தது எங்களுடைய லீலா அம்மையார் அவர்கள் தான். சொல்லுவாங்க வாழை பழம் சொல்றா அப்படின்பாங்க, ஒரு சொல்ல வாழைப்பழம் அப்படின்பான். பட்டுன்னு ஒன்று விடுவாங்க ஸ்கேலை வச்சு, நாய் சொல்ற வாழை பழம் மடிச்சு நாக்க மடிச்சு சொல்றா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல, நமது ஒவ்வொருவரும் காலத்தை கணிப்பதற்கு அருமையாக சொல்லிக் கொடுத்தது எங்களது லீலா அம்மையார் அவர்கள். உங்களுக்காக நாங்கள் இந்த செய்கின்ற முன்னாள் மாணவர்கள் செய்கின்ற இன்னும் இதுவும் இதற்கு முன்பாகவே செய்திருக்க வேண்டிய ஒரு பணி சற்று தாமதத்திற்காக உங்கள் இருவரிடமும் உங்கள் மூவரிடமும் நாங்கள் எங்களுடைய மன்னிப்பை கோருகிறோம். இப்பொழுது இந்த கிராமத்திற்கு மருமகனாக வந்திருக்கின்ற நமது ஆசிரியராக பணியாற்றுகின்ற கனகாம்பிகை அவர்கள் இப்பொழுது இரு ஆசிரியர்களை பாராட்டி சில வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு சபையில அங்கீகாரம் கிடைப்பது என்பது பெரிதான விஷயம். அந்த அங்கீகாரத்தை எல்லாம் உண்டாக்குபவர் ஆசிரியர், நமக்கான அடையாளத்தை சொல்லிக் கொடுப்பவர் ஆசிரியர். ஆசிரியர் என்பார் குற்றங்களை களைபவர் அப்படின்றது. சோ ஆசிரியருக்கான மதிப்பு என்றுமே சிறந்து விளக்கும். இப்போ இந்த ஆசிரியர்களிடம் பயின்றவர்கள் தான் வெளிநாட்டில் பிற பதவிகள்ல ஏற்பாங்க. அதாவது மருத்துவராகவோ பொறியாளராகவோ வக்கீலாகவோ மற்ற அடையாளங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய ஆசிரியர். அது மாதிரி ராயபாலம் என்ற ஊராட்சியில ஆசிரியர்களாக பணியாற்றிய நம்முடைய நகரத்தினம் லீலா ஆசிரியர்களை வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அவர்களுக்காக ஒரு சிறப்பான பாராட்டுதலை எடுக்கிறது. நான் ஆசிரியராக பணியாற்றியதே என்னுடைய ஒரு ஆசிரியருக்கு தான் தெரியும் ஆசிரியரோட ரோல் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. உங்க குழந்தைங்கள வீட்டுல ஒரு மணி நேரம் உங்களால பாத்துக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா
அந்த ஆசிரியர்களை போற்றி மகிழ்கின்றேன். நன்றி. ஆனந்த விகடனில் மருத்துவம் பற்றி ஏதாவது ஒரு தெளிவு வேண்டும் என்றால் எங்களுடைய அன்னியார் டாக்டர் சித்ரா அவர்களை பேட்டி கண்டு பல தடவை வந்திருக்கிறது. அவரும் அசிஸ்டன்ட் பேராசிரியர், அதாவது சாதாரண பள்ளியில் இல்லை, உலக புகழ்பெற்ற MMCயினுடைய அசிஸ்டன்ட் பேராசிரியராக பணியாற்றுகின்ற டாக்டர் சித்ரா அவர்கள் இப்பொழுது வார்த்தை வழங்குவார். வணக்கம். எனக்கு வந்து ரொம்ப பெருமை. சொல்லுவாங்க, உங்க ஊர்லலாம் நிறைய டாக்டர்ஸ், நிறைய இன்ஜினியர்ஸ், நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல எல்லாம் இருக்காங்க. நம்ம மக்கள் இருக்கிற நிறைய ஊர்ல கணக்கெடுத்தா ராயபாளையத்துல இருந்தா நிறைய பேர் அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் காலத்திலே வந்து இந்த மாதிரியான டீச்சர்ஸ் தான். அண்ட் நான் இப்ப இருக்கேன்னா அதுக்காக அப்பா அண்ட் எங்க அப்பா இந்த லெவலுக்கு கொண்டு வர டீச்சர்ஸ் தான். டாக்டர் அவர்களுக்கு நன்றி. முதலிலே சொன்னது போல இவர்களும் பயின்றவர் ஆசிரியராக தன்னை நிலைப்படுத்தி அடுத்த நாட்டாளர்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி ராஜாத்தி அவர்கள் இப்பொழுது வார்த்தை வழங்குவார். நமது முன்னாள் மாணவரும் நமது கிராம பஞ்சாயத்தினுடைய தலைவருமான அருமையண்ணன் MSK ஸ்ரீதர் அவர்கள் இப்பொழுது வார்த்தை வழங்குகிறார். அனைவருக்கும் மாலை வணக்கம். தம்பி 10 நாளைக்கு முன்னாடியே விஷயத்தை சொன்னாரு. ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் திருப்பி கேட்டேன் நம்பிக்கிட்ட. ஆனால் பரவாயில்ல, நினைச்சவங்க கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது. ஏன்னா தாய்மார்கள் இங்கே ஜாஸ்தி வந்துருக்கணும். தாய்மார்கள் தான் இதில் பயன் ஜாஸ்தி. ஏன்னா ஒரு டீச்சருங்கிறது நம்ம தம்பி சொன்னாங்க 8 மணி நேரம் வச்சு மாறிக்கிறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இங்கே வந்து டியூஷனுக்கு வந்து வந்தோடனே 2 மணி நேரம் டியூஷன் இருக்கிறாங்க, பாட்டு கிளாஸ் நினைக்கிறாங்க, டான்ஸ் கிளாஸ் நினைக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைங்க எப்படியே வெளியே போனால் போதும், வீட்டில் வச்சுக்க முடியல. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டீச்சருங்கள் எல்லாம் நம்ம படிக்கும்போது 400 பேர் இருந்தாங்க. இப்போதான் 60-50 பேர் இருந்தாங்க. நம்ம படிக்கும்போது 400 பேர்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் 40 பேர் 50 பேர் குறையாமல் இருந்தாங்க. அவங்களெல்லாம் வச்சு எப்படியெல்லாம் நம்மளை சொல்லி கொடுத்து இந்த அளவுக்கு உயர்த்திருப்பாங்கன்னு நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஊரில் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி கட்டணங்கள்லாம் எப்படி இருக்கு, இந்த வீடுகள்லாம் எந்த மாதிரி வந்துச்சு, இதெல்லாம் ஒரு பேஸ் பண்ணணும். நம்ம அம்மா தான் சொல்லணும், டீச்சர்லாம் சொல்ல முடியாதுன்னா அந்த காலத்தில் படிக்கும்போது கிளாஸில் கூட அம்மான்னு பேசிட்டு போனாங்க. அவங்க நீங்கள் ஒரு பாராட்டு நம்ம நடந்தோம்னா உண்மையிலே அதுவும் இன்னைக்கு இந்த டைத்திருநாளை முன்னிட்டு நடந்தோம்னா ரொம்ப பெருமையாக இருக்கு. எல்லாரும் திருப்பி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது மக்கள் வாங்க வந்து உற்சாகப்படுத்துங்க. இந்த மாதிரி செய்யணும். குணராஜா மற்றவங்க யாருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர் வந்து செய்யறாரு. அவருக்கு ஒரு உற்சாகம் கொடுத்தோம்னா நம்ம தான் போகணும். நம்ம போனால் இவர் நாளைக்கு அடுத்த வருடம் இவருடன் வேற ஏதாவது கொண்டு வருவாரு. எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ளதான் தான் செய்யறாரு. இப்போ வந்து இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம சாமி கும்பிடுற அது விஷயம் நல்ல விஷயம் தான். அதை விட இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா சாமிக்கு முன்னால் இருக்கிறாங்க, தெய்வம் வந்து 4வது நிற்குது, 3வது குரு வந்துடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்க, நல்லா உற்சாகம் பண்ணுங்க. நீங்க எடுத்து செய்ய முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த குறிப்பிட கிடைக்காது. எடுத்து செய்யறதுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு உற்சாகம் அவங்க வந்து 2 நாளைக்கு நல்லா செய்வாங்க. மற்ற இன்னும் 4 பேர் வருவாங்க. ஏன்னா தம்பியே செய்ய முடியாது, அது முன்னாடியே வரணும். அந்த மாதிரி நம்ம மேடையில் நடந்திருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் வணக்கம். Hey!
வாழ்வாளர்கள் குமார மாமா அவர்கள் உங்களுக்கு வாழ்வாளர்கள் என்றுதான் சொல்வார்கள். எல்லாருக்கும் தெரியும். அனைவரும் நலமாக வாழணும் என்று நினைவார்கள். நான்காவது வரை நம்முடைய பள்ளியிலே படிக்கிறேன். இன்னும் எனக்கு மலரும் நினைவுகள் ஞாபகம் இருக்குது. 4வது வரை ரத்தனம் டீச்சர் படித்தது நான் படிக்கும்போது எனக்கு அந்த வகுத்த கணக்கு பற்றி மாமா சொன்னாங்க. என் வகுத்த கணக்கு மேலே அவங்க தான் இருப்பாங்க. எனக்கு வகுத்து மட்டும் வராது, கணக்கில் வகுத்து மட்டும் வராது. அப்புறம் இன்னும் ஞாபகம் என் ஃப்ரெண்டு மறந்துருக்கேன். அவனை பார்த்து தான் நான் பார்த்து வகுத்து மேலே பார்த்து அப்போ மேலே அம்மா சொல்லுவாங்க அவனுக்கு மட்டும் வகுத்த கணக்கு காமிக்கூடாது அப்படின்னு அடிக்கடி அவனை சொல்லுவாங்க. எனக்கு கணக்கு வராதுங்கிறதுனால அவனுக்கு சேர்த்து எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி மலரும் நினைவுகள் ஆசிரியர் அப்படின்னாலே ஆசிரியருக்கு உரியவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆசிரியை அவர்கள் உரியவர்கள். அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். மிகவும் சந்தோஷம். நன்றி. வாழ்க வளர்க. அருமை என்ன நம்மள் சொன்னதை போல மாதா பிதா குரு தெய்வம் ஆக 4வது எடுத்தவங்க மாதா பிதாவுக்கு அடுத்து குரு தான் தெய்வம். இந்த குருக்களுக்கு நடத்துகின்ற இந்த விழாவை ஒருங்கிணைப்பதில் உள்ளபடியே மகிழ்ச்சி. அதற்கு அடுத்ததாக எங்களுடைய அன்னியாரும் கோவை அக்ரிகல்ச்சர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி பணி நிறைவு செய்த நம்முடைய அன்னியார் சீதாலட்சுமி அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குகிறார். என்னுடைய அருமை அண்ணன் தஞ்சாவூரில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றவர். அண்ணனும் முன்னாள் மாணவர். பார்க்கிற எல்லாரும் முன்னாள் மாணவர்கள் தான், எல்லாரும் கூப்பிடலாம். இருந்தாலும் அருமைக்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை இப்பொழுது வார்த்தை வழங்குமாறு அன்போடு வருகிறேன். நான் படித்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய திருமதி ரத்தினம்மாள், திருமதி நீலாவதி அவர்களுக்கு வாழ்த்துறை அவர்கள் எனக்கு பேச்சு பழக்கமில்லை. இருந்தாலும் அவர்களிடத்தில் வாழ்த்து தர வந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மாவர்களுக்கு சிறப்பு செய்து கைநாளை அணிவித்து ஆசி பெற்றுக் கொண்ட அண்ணன் அவர்களுக்கு நன்றி. ஏற்கனவே பொன்னாடை வழங்கி சிறப்பாக ஆசி பெற்றுக் கொண்ட பாபா ஆர்பி ஐயன் அவர்கள் இப்பொழுது 2 வார்த்தை ஆர்பி ஐயன் அவர்கள் 2 வார்த்தை பேசுவோம். கூட பேசலாம். நான் சொன்னதான் 2 வார்த்தை. அதாக ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றும் கிடையாது. தாராளமாக பேசலாம். அதாவது மாதிரி படிக்க வச்சு வந்து மாமா பொன்னுசாமி அவர்கள் இப்பொழுது வார்த்தை வழங்குகிறார். எல்லோருக்கும் வணக்கம். குமாரராஜ் அவர்கள் இதுவரை அனைவரும் ஆசிரியர்களை பற்றிதான் சொன்னார்கள். ஆசிரியர்களும் இந்த மாணவர்கள் உருவாக்கிய மூத்தவர்கள் இந்த ஊரில் இருந்தார்கள். நான் 55 வரை இந்த ஊரில் சாமி பெருமாள் கோயில் மந்தச்சடையில் தான் படித்தேன். ஆனால் 52க்கு பின்னால் ஒரு அன்றைய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த ஏஆர்பி ஏனாக்கூடாப்பன் ஐயப்பநாயுடு நாராயண சொன்னார் அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு இடம் விட்டு கொடுத்தார்கள். பேனா ஐயப்பநாயுடு அவர்கள் விட்டு கொடுத்தார்கள். மாணவரான அழகசாமி அவர்கள் விட்டு கொடுத்த காரணத்தால் இன்று அந்த பள்ளிக்கூடம் உருவானது. அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக
நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் படித்த வரையில் இந்த ஆசிரியர்கள் இங்கே யாரும் கிடையாது. ஆனால் நான் ஞாபகம் டீச்சர் அவங்க அக்கா லட்சுமி அக்காவுக்கு தான் நான் படித்தேன். ஆனால் இந்த ஊரில் எல்லோருக்கும் நல்ல அறிவை கூட்டினார்கள். எல்லோரும் நல்லபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ வரும் சமுதாயத்திற்கும் நல்ல அறிவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருடைய சார்பாக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமைக்குரிய மாமா தேவராஜ் அவர்கள் இப்பொழுது வார்த்தை வழங்குகிறார். இந்த நிகழ்ச்சி ஆசிரியர்களால நம்ம இதை வச்சா நம்ம நினைவுகளை வைக்க அந்த வகையில நம்ம யாரை ஆரம்ப பள்ளியில நமக்கு ஆரம்ப பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை நினைக்கிறோம். நான் உண்மையாகவே நமக்கு 4-3 பேர் வச்சிருக்காங்க. ஞாபகம் வீட்டில் இருக்காங்க. எனக்கு ஆசிரியராக இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தது ஞாபகம். அந்த அம்மா வந்து ரொம்ப சிக்கா இருப்பாங்க, நல்லா சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் படித்தெல்லாம் வந்து நாங்கள் வந்து இங்கெல்லாம் படித்தோம். நாங்கள் வந்து இந்த சாவடியில் படித்தோம், இந்த பெருமாள் கோயிலில் படித்தோம், அந்த இது சமாதியில் படித்தோம். நாங்களாம் அப்படி கஷ்டப்பட்டு படித்து வந்தோம். இப்போல்லாம் வந்து நீங்கள் எல்கேஜி யூகேஜியோ வந்து வேனில் போவீங்க, வந்ததெல்லாம் படிச்சீங்க. நாங்கள் படித்ததெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோம். அப்போ வந்து ஆசிரியர்கள் வந்து எவ்வளவு தூரம், அதாவது மனப்பூர்வமாக பிள்ளைகள் நல்லா வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே வந்து பாடங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். இப்பொழுது எப்படி நடக்கிறது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த மாதிரி இந்த ஆசிரியர்கள்லாம் நலமோடு வளமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து கொள்கிறேன். மற்றபடி இன்னொரு இப்போ நம்ம இந்த நேரத்திலே நமது கிராமத்தில் எல்லாரும் நினைவு வர வேண்டியது வாசிமலை பெருமாள் என்பவர்கள். அவர்தான் வந்து கலைமலர் வித்யாசாலா அப்படி எப்படி நம்ம ஊரிலே ஒரு பள்ளியை தொடங்கி நமக்கெல்லாம் வந்து ஒரு கல்வியை கொடுத்தவர். அவரை நாம் நேரம் வந்து மறந்து விட்டார்களாம், நன்றி இல்லாதவர்களாக அறிவுறுவோம். உண்மையாக அவர்தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேம்படுத்திக்குள்ளாக பண்ணி இதெல்லாம் இது பண்ணார். எங்களுக்கு முக்கியமான 1வது 2வதுலேயா எங்களுக்கு யாருன்னா வீரன் அவர்களே அடிப்பார். இவரு குமாரனுடைய அப்பா வந்து 50 வாக்கியாக இருக்கிறார். அதாவது சில வாக்கியாளர்களை தான் நாம் நினைக்கிறோம், வீரன வாக்கியாக நினைவு கூறுகிறேன். அதே மாதிரி நாம நிலையை சொல்லுகிறோம். இந்த நிலையெல்லாம் இருக்கு. அப்போ 150 பேர் படித்தாங்க. இப்படி இந்த சாவடியிலும் சமாதிலையும் கோயிலை படித்தது வந்து 150 பேர் படித்தாங்க. ஆனால் ஒரு அருமையான வெற்றி இருக்கும், 40 பேர் 50 பேர் படிக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே திருமணம் போறாங்க, எல்லாரும் பண்றாங்க. ஆனால் நம்ம அந்த பள்ளிக்கூடத்தை படிக்கலாம் கவலைப்படுவது இல்லை. இத்தனை மாணவர்களாக இருக்கிறோம், நான் வந்து ஏதாவது செய்யக்கூடாதா? நீங்கெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு என்ன செய்யலாம் என்பது பண்ணுங்க. நம்ம ஒரு இந்த கிராமம் நலமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும். இந்த இளைஞர்களெல்லாம் இது பண்ணி பள்ளிக்கூடத்தை மேம்படுத்த வேண்டும் நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்ய விரும்புகிறார். இப்பொழுது எடப்பாடி அவர்கள் ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்கிறார். எல்லப்பனுக்கு நன்றி. அதற்கு அடுத்ததாக நமது கிராமத்தினுடைய முதன்மைக்காரரும் பாபாவும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல என்ஜினியர். அவர் முதல் இன்ஜினியர் சொல்ல முடியாது, ஆனால் மூத்த இன்ஜினியர் பாபா முதன்மைக்காரர் ராஜேந்திரன் அவர்கள் இப்பொழுது வாக்குரை வழங்குகிறார். கிராம மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உட்கார்ந்து பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன்.
ஒரு 5 நிமிஷம் நிற்க முடியாது, நடக்கிறது ரொம்ப சிரமம். அதனால் உங்களுடைய அனுமதியோடு நான் உட்கார்ந்தே பேசுவதற்கு விருப்பப்படுறேன். மன்னிப்பு வேண்டுகிறேன். இந்த குமாரராஜா இப்போ தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நமது ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன ஆசிரியர்கள் திடீர்னு வந்து சொல்ல எந்த ஆசிரியர்கள் எந்த ஆசிரியர்கள் இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கிற இன்டர்வியூவில் அவங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் அப்படின்னு பேராசிரியர் சொன்னாங்க. அப்புறம் நான் உடனே என்னுடைய உடல்நிலை இதாக இருந்தாலும் நான் உடனே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து வந்தேன். அதாவது நமது ஆசிரியர்கள் அப்போ சொல்லிக் கொடுத்தது வந்து நம்மளுக்கு இன்னும் அந்த பதவியாக இருக்கு மாற்றல. அவங்களுடைய சொல்லிக் கொடுக்குற திறமை மனசுல பதிகிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு அதுவும் நான் வந்து நாம டீச்சர் அவங்ககிட்ட தான் படித்தேன். அவங்க அந்த எல்லாரும் சொன்னாங்க ஆங்கிலத்தில், அவங்க ஆங்கிலத்தில் ரொம்ப இதுவாக பண்ணுவாங்க. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது விட்டா அவங்க இந்த இடத்துல கையை விட்டு கெட்டுருவாங்க. அவங்க கை எப்படி இருக்கும்னா கருங்கல் மாதிரி அப்படியே இருக்கும். அவங்க குடிச்சு நசுக்குனாங்கன்னா குடிச்சு இதாகணும். அப்பா இவங்ககிட்ட நம்ம படிக்கணுமான்னு சொல்லிட்டு என் அம்மாட்டே போய் ரிப்போர்ட் பண்ணேன். அவங்க இவங்ககிட்ட வந்து நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, இதை விட இன்னும் எவ்வளோ தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க அப்படின்னு போயிட்டாங்க. அதாவது நான் வந்து 6வது என்னுடைய 6th ஸ்டாண்டர்ட் 6வது படிப்பை வந்து சென்னையில் போய் படித்தேன். சென்னையில் போய் படித்தது முதல்ல காலாண்டு தேர்வு வந்துச்சு. அந்த காலாண்டு தேர்வில் நான் எழுதின அந்த ஆங்கிலத்தினுடைய இதை பார்த்துட்டு, இல்லை தம்பி எங்கேருந்து இது மாதிரி இது கலைமகள் வித்தியாசம்னு மதுரைக்கு நாயபாளையங்கிற கிராமம் அத்தனை பேரும் முயன்றாங்க. அங்கே அந்த காலாண்டு தேர்வில் ஆங்கிலத்தில் முதல் மதிப்பு வாங்கினேன். அது காரணமே நம்ம அந்த முழு இதுவுமே நான் படிக்கிறவங்க தான் போச்சாங்க. ஏன்னா அப்போ வந்து அவங்க அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகள், அதாவது இந்த கிராமர் இருக்கு இல்லையா ஆங்கிலத்தில், அந்த கிராமரை சொல்லிக் கொடுக்குற விதமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது நம்ம மனசில் அப்படி பதியும். அந்த கிராமர் தான் அங்கே அந்த நான் சென்னையில் போய் படிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இந்த அளவுக்கு கிராமரில் எவ்வளோ சிறப்பாக சொல்லி கொடுக்குறாங்க ஒரு கிராமத்தில் அப்படின்னு. அந்த அளவுக்கு அப்போ நமது ஆசிரியர் பெருமக்கள் வந்து நமது கிராமத்தில் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு, அதாவது நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு ரொம்ப ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது. அதனாலேயே நான் நம்ம ஆசிரியர்கள் வந்து ஒரு போன வருஷம் கூட ஒரு இது விளையாடுறாங்க. அப்பயும் நான் படிக்கிறவங்க வந்துருந்தாங்க. இப்போ அவங்களால உடல் முடியலங்கிறதுனால அவங்க வரல. நான் படித்து வாங்கினா, ஆனால் இவங்ககிட்ட நான் படித்ததில்லை. இருந்தாலும் இவங்களுடைய இதையும் எனக்கு தெரியும், எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சிறப்பாக சொல்லிக் கொடுத்தவங்க. இந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் சொல்லி அவங்களுடைய பெருமைகளை நான் சொல்றதுக்கு விரும்பினேன். அதை பொறுத்து அவங்கள வந்து இன்னும் நான் என்னுடைய மனசில் வந்து அந்த குமரன் சொன்னா கூட குரு, மாதா பிதா குரு, குரு தெய்வம், தெய்வ நிலைக்கு சமமானவங்க அவங்க. என்னுடைய இந்த எல்லா வெற்றியும் சொல்ல முடியாது. இவ்வளவு தூரத்துக்கு நான் சிறப்பாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஆசிரியர் பெருமக்கள் தான். அதாவது அடித்தளத்தை அவங்க அந்த மாதிரி எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க, எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடித்தளத்துக்கு நான் இருந்ததாக தான் நான் அவ்வளோத்துக்கு சிறப்பாக இருக்கேன். அதை மனமாற கூறி நன்றி கூறி வரவேற்கிறேன். நன்றி.
நமது விழா குழுவின் சார்பாக மீண்டும் அம்மா அவர்களுக்கு இருவருக்கு இப்பொழுது பயனாடை அணிவிக்கப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக அருமைக்குரிய அம்மா ரத்னம் அம்மா அவர்களுக்கு என்னுடைய அக்கால் வாசி அவர்கள் இப்பொழுது பயனாளை அணிவித்து கௌரவிக்கிறார். அருமைக்குரிய அம்மா லீலா அவர்களுக்கு என்னுடைய இளைய சகோதரி திலகவதி அவர்கள் இப்பொழுது பயனாளை அணிவித்து கௌரவிக்கிறார். துபாயில் இருந்து என்னுடைய அண்ணன் தொடர்ந்து பல முறை சொல்லிவிட்டார், அம்மா அவர்களுடைய ஆசி எனக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அம்மா அவர்களே, நீங்களும் உங்களுடைய ஆசியை எங்களுக்கு வழங்குங்கள் என்று கேட்டு இப்பொழுது பேராசிரியருக்கெல்லாம் பேராசிரியர் அருமைக்குரிய பாபா ராயபாளையத்தின் முதல் பேராசிரியர் பாபா புரொஃபசர் ஐயப்பன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குகிறார். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலில் இவ்விழாவுக்கு ஏற்பாடு செய்த மைத்துனர் குமரராஜா அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருந்த மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தேவராஜ் மற்ற நமது நண்பர்கள் எல்லாம் இந்த அளவுக்கு நாங்கள் உயர்ந்ததற்கு காரணம் எங்களுடைய ஆசிரியர்கள் தான். தொடக்க பள்ளியிலிருந்து கல்லூரி வரையில் எங்களை பயிற்றுவித்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய நன்றியை முதலில் காணிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் துவக்க பள்ளியில் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பதுதான் மிகவும் கஷ்டம். ஏனென்றால் அவர்கள் எதுவுமே தெரியாத ஒரு களிமண் மாதிரிதான் வருவார்கள். ஆனால் அவர்களை பொறுமையாக நேர்மையாக அவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களை படிக்க வைக்க செல்வது என்பது உலகத்திலேயே பெரிய கஷ்டம். உயர்நிலை பள்ளி கல்லூரிகளில் படிப்பு சொல்லிக் கொடுப்பது வேறு. ஆனால் நமது ஊர் பள்ளி போன்ற ஆரம்ப பள்ளிகளில் மாணவர்களுக்கு நல்ல முறையில் கல்வி சொல்லிக் கொடுப்பதுதான் பெரிய பொறுப்பு. அவர்கள் குழந்தைகளை தங்களுடைய குழந்தைகளைப் போல யோசித்து அவர்கள் செய்கிற எல்லா பொறுப்புகளையும் பொறுத்து பொறுமையாக அவர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுத்தது ரொம்ப ரொம்ப பெரியமான காரியம். அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. என்னுடைய பேத்தி திருமங்கலத்தில் எல்கேஜி படிக்கும்போது அவர்களுடைய ஒரு டீச்சர்
குழந்தை பெறுவதற்காக மருத்துவ விடுப்பில் சென்று விட்டார். ஆனால் என்னுடைய பேத்தி அந்த டீச்சர் வந்தால்தான் நான் கிளாஸ்க்குள்ளேயே போவேன் என்று வம்பு செய்து அவளோடு இருந்த எல்லா குழந்தைகளையும் வெளியே வந்துட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு ஆசிரியருடைய இன்ஃப்ளூயன்ஸ் குழந்தைகள் மீது உள்ளது. அப்பா அம்மா சொல்லுவதை விட அவருடைய அந்த சிறு வயதில் உள்ள ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் சொல்லுவது அவருடைய மனதில் பசுமரத்து ஆணி போல பசஞ்சிருக்கும். அதற்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் ஆசிரியர்களுக்கு. இங்கு பேசிய எல்லோரும் நமது பள்ளியில் பணி செய்த ஆசிரியர்கள் எல்லோரையும் அவருடைய சேவைகளையும் புகழ்ந்து பேசினார்கள். அவர்களை என்றும் வாழ்வில் மறக்க முடியாது. நான் இன்று இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் நமது ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்களுடைய முக்கியத்தை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். குரு தெய்வம் என்ற பெற்றோருக்கு அடுத்த இடத்தில் இருப்பவர்தான் ஆசிரியர்கள். வேறு எந்த பணிக்கும் கிடைக்காத பெருமை ஆசிரியர் பணிக்கு உண்டு. ஒன்றுமே தெரியாமல் பள்ளியில் சேரும் குழந்தைகளை ஒரு பொக்கிஷமாக மாற்றுவது ஆசிரியர்கள் தான். களிமண்ணாய் இருக்கும் மாணவர்களை ஒரு சிலையாக வடிவமைப்பது ஆசிரியர்கள் தான். சுடர் விளக்காய் என்னும் தூண்டுகோல் வேண்டும் என்னும் பழமொழியை வைத்து மனிதன் 6 அறிவுடன் பிறந்திருந்தாலும் அவருடைய அறிவை பயன்படுத்துவதற்கு ஒரு வழிகாட்டி தேவை. அந்த வழிகாட்டி ஆசிரியர். ஒரு மனிதனுக்கு கல்வி அறிவை கற்றுத்தரும் இடத்தில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அப்படி நம்மை உருவாக்கும் ஆசிரியர்களை நாம் போற்றி வணங்க வேண்டும். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்ற பழமொழிக்கேற்ப ஒரு மனிதனுக்கு யாரெல்லாம் கல்வியை கற்றுத் தருகிறார்களோ அவர்களெல்லாம் இறைவனுக்கு நிகரானவர்கள் என்று கூறப்படுகிறது. அதுபோல ஆசிரியர்கள் இறைவனுக்கு நிகரானவர்கள். அழிவில்லா கல்வியை கற்றுத்தரும் ஆசிரியர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள். மற்ற செல்வங்கள் எல்லாம் அழிந்துவிடும், ஆனால் கல்வி செல்வம் அழியாத செல்வம். யாவினும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கோர் எழுத்தறிவித்தவன் என்றார் பாரதி. இளைஞர்களே இந்த இந்தியாவின் சொத்து, கல்வியே இளைஞர்களின் சொத்து. ஒழுக்கத்தை மேம்படுத்தும் கல்வி நாட்டின் மிகப்பெரிய சொத்து. உடலுக்கு வலுவூட்டும் விளையாட்டுக்கும் வாய்ப்பளிக்கும் கல்வியே முக்கியமானது. நாம் அமைக்கும் கல்வி நாடு முழுவதற்கும் பொதுவாக விளங்கும் கல்வியாக, ஆன்மீகத்தை கொண்டதாகவும் உலக நடைமுறைக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும். மேலும் தேசிய பண்பாட்டுக்கு ஏற்றதாகவும் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய பண்பாட்டு கல்வியாகவும் இருப்பது அவசியம். வாழ்நாள் முழுவதும் நம்மளால் ஜீரணிக்க முடியாமல் உள்ளிருந்து தொந்தரவு தரக்கூடிய செய்திகளை மூளைக்குள் திணிப்பது கல்வி அல்ல. வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற, மனிதனை உருவாக்குகின்ற, குணத்தை மேம்படுத்துகின்ற, கருத்துக்களை ஜீரணம் செய்யத்தக்க கல்வியை நாம் வேண்டுவது என்று விவேகானந்தர் கூறியிருக்கிறார். ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி என்பது என்ன? ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத கணித்தல் செய்ய வேண்டும். நாம் படிப்பவர்களுக்கு தான் இன்று இருக்கோம், நாளை இருக்கிறோமோ இல்லையோ எங்களெல்லாம் சந்தோஷத்துக்கு ஆசிக்கிறார்கள். இப்பொழுது கடவுள் போட்டாலும் போறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் இங்கு வரும் தலைமுறை பிள்ளைகள் எதுவும் பொறாமை இருக்கக்கூடாது, போட்டி இருக்கக்கூடாது. போட்டியில எது ஏற்படும்? கல்வியில் ஏற்படும், நல்ல குணங்கள் ஏற்படும். மற்றபடி எதிலையும் போட்டி போடக்கூடாது. நல்ல முறையில இனி வரும் காலத்தில் இருக்கிற மாணவர்கள் நம்ம முன்மாதிரியா இருந்து அவங்களை வழிகாட்டி நல்ல குணங்களை சொல்லிக் கொடுத்து அவங்கள கொண்டு வரணும். எனக்கு அதே நாட்டில் நம்ம ஊர்ல எது நாங்கள் சொல்லக்கூடாது, அவங்களை எப்படி தான் எந்த சூழ்நிலையில பிடிக்கிறாங்க செய்யறாங்கன்னு நான் சொல்றேன். ஆனால் ஏன்னா என்னுடைய அறிவுரை இனி ராயவாடத்தில் ரொம்ப முடி இல்லாமல் இருக்கிறாப்புல நாம ஒரு வழிமுறையை கொண்டு வரணும்.
இனி வரும் சமுதாயத்துல நம்ம ஊரு முன்னோடியாக இருக்கணும். கிராமத்துல ராயபாளையம் கிராமமா எப்படி அந்த காலத்தில் இருந்ததோ நாங்க வேலை பார்க்குற காலங்கள்ல எந்த இதுவும் இருக்காது. வந்தா எங்களோட ஒழுக்கமா பேசுவாங்க செய்வாங்க. இப்ப மாணவர்களை பார்த்தாலே பயமா அப்படி இருக்கக்கூடாது. நம்ம படிச்சிருக்கோம், படித்தவங்க நம்ம வீட்டுக்கு நம்ம சுயநலத்துக்காக படிக்கல, எல்லாரையும் நம்ம மாதிரி கொண்டு வரணுங்கிற சூழ்நிலையை உருவாக்கி நம்ம கல்வியை சொல்லி கொடுக்காட்டியாலும் நம்ம பண்பாடை சொல்லி கொடுத்து அது எப்படி வழிமுறைப்படுத்தணும்னு சொல்லி செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதான் ஊர் முன்னேறும், பொறாமை இருக்கக்கூடாது. கண்டிப்பா நீங்க செய்த பாராட்டுலாம் நாங்க கலந்துக்கிட்டது எவ்வளவோ இது. இந்த சந்தோஷத்திலேயே நாங்க எனக்கு வயசாச்சு. அதனால இதே போதும் இருக்கு. இப்படி எங்கேயுமே நடக்காது. எங்க படித்த பிள்ளைங்க பார்த்த உடனே எனக்கு அந்த சந்தோஷத்திலேயே நான் நினைச்சேன். அதே அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையை நாய் உருவாக்கி கொடுத்துட்டு இதை வந்து இந்த இருக்கிற பிள்ளைகளை பார்த்தோம்னாலே சந்தோஷம் அடையணும். அதுவே உங்களுக்கு தேவை. வேற ஒன்றுமே எங்களுக்கு தேவையே இல்லை. கண்டிப்பா இன்னைக்கு செஞ்ச இந்த பாராட்டு விழாவுக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக நடந்தேறிய இந்த அருமையான அதற்கு நெருக்கமான நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக வருகிறார் அருமைக்குரிய சகோதரி, எங்களுடைய எட்டயபுரத்து கல்வியினுடைய பெயரையே தெரிவித்திருக்கின்ற பாரதி அவர்கள் இப்பொழுது அனைவருக்கும் நன்றி சொல்வார். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து வாழ்க்கையில் ஆட்சி பெற்ற எங்கள் அம்மாவுக்கும் ரத்னமாவுக்கும் நாமமாவுக்கும் எல்லாருக்கும் பாராட்டுவாங்க. அனைவருக்கும் இது இந்த சிறப்பான பாராட்டுகளுக்கு எங்கள் நன்றி கூறத்தான்